ராமநாதபுரம் நகர்மன்ற கூட்டத்தில் திமுக உறுப்பினர்களே நகர்மன்ற தலைவரிடம் சரமாரி கேள்வி கேட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரத்தில் நகர்மன்ற தலைவர் கார்மேகம் தலைமையில் நகர்மன்ற கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திமுக நகர்மன்ற உறுப்பினர்களே பல்வேறு பிரச்சினைகள் குறித்து சரமாரியாக கேள்வி எழுப்பினர். மேலும் கோரிக்கைகளை வைத்தால் நகராட்சி அலுவலர்கள் எரிச்சல் அடைவதாகவும் குற்றம் சாட்டினர். திமுக நகர்மன்ற தலைவரை நோக்கி சொந்த கட்சி கவுன்சிலர்களே சரமாரி கேள்வி எழுப்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் மயான சூரி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட தேரில் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று மயான சூரி திருவிழா நடைபெற்றது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் விதவிதமாக காளி வேஷம் அணிந்து கொண்டு ஊர்வலமாக சென்றனர். மேலும் பக்தர்கள் அலகு குத்தியும் கல்பொருள் இடித்து சென்றும் நேர்த்திக்கடனை செலுத்தினர். தென்காசி காசி விஸ்வநாதர் கோவிலில் கும்பாபிஷேக பணிகளில் முறைகேடு செய்ததாக செயல் அலுவலர் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். காசி விஸ்வநாதர் கோயிலில் வரும் ஏப்ரல் 7ஆம் தேதி கும்பாபிஷேக பணிகள் நடைபெற்றது. இதனிடையே திருப்பணிகளில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாகவும் செயல் அலுவலர் முருகன் உடந்தையாக இருந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் கோவிலில் ஆய்வு மேற்கொண்டனர். அதன்படி செயல் அலுவலர் முருகன் சமயபுரம் கோவிலுக்கு பணியிடை மாற்றம் செய்யப்பட்டார். தமிழ்நாட்டில் மதுவிலக்கு என்பதே இல்லாதபோது காவல்துறையில் எதற்கு மதுவிலக்கு பிரிவு என தமிழ்நாடு இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லுசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கல் தடை செய்யப்பட வேண்டிய பொருள் கிடையாது, அது உணவுப் பொருள் என்றும் 20 வருடங்களாக இதற்காக போராடுவதாகவும் கூறினார். மேலும் கல் இறக்குவது பருகுவதும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உணவு தேட கொடுத்து இருக்கக்கூடிய உரிமை என்றும் பல கட்ட போராட்டங்களுக்கு பின் இறுதிக்கட்டமாக வரும் 4ஆம் தேதி உடுமலைப்பேட்டையில் கல் விடுதலை கருத்தரங்கம் நடைபெற உள்ளதாகவும் தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் அம்பேத்கர் சிலைக்கு அனுமதியின்றி மாலை அணிவித்து கோஷம் எழுப்பிய விசிகவினர் கைது செய்யப்பட்டனர். நிலப்பிரச்சினை காரணமாக சிறை சென்றுவிட்டு ஜாமீனில் வெளியே வந்த விசிக முன்னாள் மாவட்ட செயலாளர் பாஸ்கரனை வரவேற்க கண்ணமங்கலத்தில் ஏராளமானோர் குவிந்தனர். அங்கிருந்து விசிக கொடியுடன் வந்த ஆரணி டவுன் பகுதியில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து கோஷங்களை எழுப்பினர். அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அனுமதியின்றி கோஷங்களை எழுப்பிய விசிகவினர் 50 பேரை கைது செய்து தனியார் மண்டபத்திற்கு அழைத்து சென்றனர். தென்காசி மாவட்டம் கடைநல்லூர் அருகே 8 குடும்பங்களை ஊரை விட்டு விலக்கி வைக்கப்பட்டதை கண்டித்து மற்றொரு தரப்பினர் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாம்பர் வடகரை பகுதியில் 15,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வரும் நிலையில் குறிப்பிட்ட ஒரு சமுதாய மக்களுக்கு ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக 8 குடும்பங்களை சேர்ந்தவர்களை பொதுமக்கள் ஊரை விட்டு விலக்கி வைத்ததாக கூறப்படுகிறது. இவர்களுக்கு ஆதரவாக கம்யூனிஸ்ட் கட்சியினர் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து கடையநல்லூர் வட்டாட்சியர் இரு தரப்பினரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியதில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் மற்றொரு தரப்பினர் கடைகளை அடைத்து எதிர்ப்பு தெரிவித்தனர். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பத்தில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் காட்டு யானைகள் உலா வந்த சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாலிப்பட்டு ஊராட்சி பகுதியில் வனப்பகுதியை ஒட்டி ஏராளமான விளைநிலங்கள் மற்றும் குடியிருப்புகள் உள்ளது. இந்நிலையில் நேற்று நள்ளிரவு மீண்டும் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த காட்டு யானைகள் அங்கிருந்த விளைநிலங்களை சேதப்படுத்தியது. இதனால் பெருத்த நஷ்டமடைந்துள்ள விவசாயிகள் யானைகள் குடியிருப்பு பகுதிகளுக்கு வராமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்போ பார்த்தாங்க யானை தொல்லை அதிகமாகிட்டு இருக்குது சார். இது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்குங்க, அவங்க வராங்க ஓட்டுறாங்க போயிடுறாங்க சார். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னாக்கா 3 யானை வந்தது. இப்போ முள்ளுவேலியெல்லாம் உடச்சிட்டு போயிடுச்சு, கேவுரு பயிர் நாசம் பண்ணிடுச்சு, மாங்காய் செடியில் நாசம் பண்ணிடுச்சு. பயிருங்களுக்கு எந்த ஒரு உத்தரவாதம் இல்லைங்க சார். யார் போய் கேட்டாலும் எங்களுக்கு தெரியாது, நீங்கள் போய் வனத்துறை போய் கேளுங்கன்றாங்க சார் அவங்க. இப்போ நைட்டில் தண்ணி கட்டணும் சார். ஏன்னா பகல் இங்கே பவர் சரியாக வரதில்லை எங்களுக்கு, நைட்டில் நல்லா வருது. இங்கே தண்ணி கட்டுறது வரதுக்கும் பயமாக இருக்குது. நைட்டில் பக்கத்தில் இருந்தால் கூட எதுவும் தெரியாது நமக்கு.
அதனால வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இது ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கணும் சார். இதுக்கு நாங்கள் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகரில் 7 பேரை வெறிநாய் கடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒசூர் மாநகராட்சி நீதிமன்றம், தாலுகா அலுவலக சாலை, ரயில் நிலையம் செல்லும் முக்கிய சாலை, அண்ணா சிலை பகுதியில் நடந்து சென்றவர்களை வெறிநாய் ஒன்று விரட்டி கடித்துள்ளது. இதில் படுகாயமடைந்த பெண்கள் உட்பட 7 பேர் இரத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுள்ளனர். இந்நிலையில் 7 பேரை கடித்து குதறிய வெறிநாயை பொதுமக்கள் அடித்துக் கொன்றதாக கூறப்படுகிறது. கோவை மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் அருகே பேருந்திலிருந்து பெண் கீழே குதித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் அட்டப்பாடியைச் சேர்ந்த மருதன், மஞ்சு தம்பதி அவர்களது குழந்தைக்கு பிறப்பு சான்றிதழ் பெற கோவை வந்துள்ளனர். பேருந்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்றபோது கணவர் இறங்கிவிட்டதாக எண்ணிய மஞ்சு பேருந்திலிருந்து கீழே குதித்துள்ளார். இதில் படுகாயமடைந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.